வியூஸ் ஆஃப் பில்வின் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பில்வின் எக்ஸ்பென்சர். இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மக்களுக்கு பேராசை அப்படிங்கிறது செத்தாலும் போகாது அப்படின்னு சொல்லுவோம். அது நிதர்சனமான உண்மையும் கூட. அந்த மாதிரி ஒருத்தருடைய பேராசை ஒரு பெரும் நஷ்டமா போய் முடிஞ்சிருக்கு. அந்த வழக்கினுடைய பின்னணி என்ன? அவர் யார்கிட்ட அந்த காசை இழந்தாரு? அந்த காசை மீட்டு கொடுக்க நம்மளுடைய தமிழக காவல்துறையா இருக்கட்டும் சரி, இல்ல சைபர் கிரைம் போலீசாரா இருக்கட்டும் சரி, என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் தெளிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படின்னா தான் நாங்க இந்த மாதிரி கொடுக்குற அப்டேட்ஸ் உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சமுதாயத்துல அதீத செல்வந்தர்களும் இருக்காங்க, அதீத பரம ஏழைகளும் இருக்காங்க. அதீத செல்வந்தர்களுக்கு இன்னும் நான் செல்வந்தர் ஆகணும், என்னுடைய செல்வத்தை நான் இரட்டிப்பாக்கணும், மும்மடங்கா பெருக்கணும், 100 மடங்கா பெருக்கணும் அப்படிங்கிற பேராசைகள் இருக்கும். அப்படி பேராசையில இருக்கக்கூடிய அந்த செல்வந்தர்களை குறி வச்சு ஒரு கும்பல் வேட்டையில இறங்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட 22.30 கோடி ரூபாய் நம்மளுடைய சென்னையை சேர்ந்த ஒரு 76 வயதுடைய தொழிலதிபர் கிட்ட இருந்து அவங்க ஏமாற்றி பணத்தை புடுங்கி இருக்காங்க. சதுரங்க வேட்டை அப்படிங்கிற அந்த ஒரு படத்தை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அந்த படத்துல சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தரை ஏமாத்தணும் அப்படின்னா அவருடைய ஆசையை தூண்டணும், அவருடைய ஆசையை தூண்டிட்டு அவரை ஈஸியா ஏமாத்திட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஆசையை தூண்டி இந்த முதியவர்கிட்ட இருந்து 22.30 கோடி ரூபாயை எடுத்திருக்காங்க இந்த கும்பல். சென்னை ராயப்பேட்டையை சேர்ந்தவர் 76 வயதுடைய சுவேந்தரன்யன். இவரு ஒரு தொழிலதிபர். தன்னுடைய கடைசி காலத்துல ஏதாவது நான் திரும்பவும் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில ஆன்லைன் வர்த்தக தளம், ஒரு தனியாருக்கு சொந்தமான ஆன்லைன் வர்த்தக தளத்துல நான் இத்தனை கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண என்ன திரும்ப திரும்ப பிரஷர் பண்ணாங்க, ஒரு ஆசை வார்த்தைகள் கூறப்பட்டுச்சு. நான் அதெல்லாம் நம்பி கண்மூடித்தனமா 22.30 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன். ஆனா அதற்கப்புறம் என்னுடைய பணம் பறிப்போனதை நான் உணர்ந்தேன். அதனால்தான் நான் சென்னை காவல் ஆணையரகத்துக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்றேன் அப்படின்ட்டு சென்னை காவல் ஆணையரா இருக்கக்கூடிய திரு அருண் IPS அவர்கள் கிட்ட இந்த முதியவர் ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்றாரு. அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லி ப்ராமிஸ் பண்ணி அவரை ஆறுதல் படுத்தி வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க காவல்துறை. அதற்கு அப்புறம் நடந்ததுதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள். சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துல பதிவு பண்ணப்பட்ட இந்த வழக்கு அடுத்த கட்டமா சைபர் கிரைம் போலீசாருக்கு நகர்த்தப்படுது. சைபர் கிரைம் போலீசாரும் இந்த டிரான்சாக்சன்ஸ் எல்லாம் எங்க நடந்திருக்கு, இந்த மோசடி செய்யப்பட்ட இந்த ஆன்லைன் வர்த்தக தளத்துல இருந்து எந்தெந்த வங்கி கணக்குகளுக்கு பணம் பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத நோண்டி எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கிற அந்த பட்சத்துல அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வருது. இந்த ஆன்லைன் வர்த்தகம் செய்யக்கூடிய இந்த வெப்சைட்ல இருந்து குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு இளைஞருடைய கணக்குக்கு 1.40 கோடி ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கதா கண்டுபிடிக்கிறாங்க. உடனடியா சென்னையில இருந்து புறப்பட்ட தனிப்படை அங்க போய் அந்த இளைஞர்களை அரெஸ்ட் பண்றாங்க. அந்த கும்பல் ஒரு 6 பேர் கொண்ட கும்பல்னு சொல்லப்படுது. அந்த கும்பலை சேர்ந்த பட்டேல் அப்படிங்கிற 28 வயதுடைய ஒரு இளைஞரை காவல்துறை அரெஸ்ட் பண்ணி சென்னைக்கு கூட்டு வராங்க. அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட தொடர் விசாரணையில திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இவரு இந்த மாதிரியான மோசடியில் ஈடுபடுறதுக்கு இந்த கும்பலை சேர்ந்தவர்களே தனியா ஒரு ஆப்பையோ இல்ல ஒரு வெப்சைட்டையோ கிரியேட் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுல நாங்க ரெட்டிப்பா, மும்மடங்கா, 100 மடங்கா கூட நாங்க ரிட்டர்ன் தரோம் அப்படிங்கிற மாதிரியான வெற்று விளம்பரங்களை பதிவு பண்றாங்க சமூக ஊடகங்கள்ல. இத பார்த்து பல இளைஞர்களும் தொழிலதிபர்களும் இதுல இன்வெஸ்ட் பண்றதா சொல்லப்படுது. கைது செய்யப்பட்ட இந்த பட்டேல் அப்படிங்கிற அந்த நபர் மேல தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, கர்நாடகா, டெல்லி, கோவா, பஞ்சாப், ஆந்திர பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், மேற்கு வங்கம் ஆகிய 31 மாநிலத்துல வழக்கு நிலுவையில இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. எல்லா வழக்குகளும் இந்த மாதிரியான பண மோசடி வழக்குகளா இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரியான இந்த ஆசை வார்த்தை கூறி இந்த போலி முதலீட்டு தளத்துல முதலீடு பண்ண சொல்லி அந்த மக்கள் கிட்ட இருந்து, அந்த தொழிலதிபர்கள் கிட்ட இருந்து எடுத்த அந்த பணத்தை எல்லாம் எங்க இருக்கு, என்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் காவல்துறை தொடர்ந்து விசாரணையில இருக்காங்க. அதை சீக்கிரமா மீட்டு அந்த உரிய நபர்களிடம் ஒப்படைக்கும் பணியிலையும் ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட்டேல் அப்படிங்கிற நபர் மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருக்க நிலையில அவருடைய கூட்டாளிகளை தேடும் பணி தீவிரமா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. அந்த பட்டேல் அப்படிங்கிற நபர் அவர்களுடைய கூட்டாளிகளை பத்தி எந்த ஒரு தகவலும் கொடுக்க தயாரா இல்ல அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஸ்கேம்ல ஈடுபடுறாங்க. அதுல மாட்டிக்கிட்டா யாராவது ஒருத்தர் மாட்டிக்கிறாங்க. இது பாக்குறப்போ தீரன் அதிகாரம் 1 அப்படிங்கிற அந்த படத்தை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் இல்லையா. ஒருத்தர் மாட்டிக்கிட்டா மத்தவங்களை யாரையுமே காட்டி கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இங்க திரும்பவும் நடக்குதோ, நம்ம சமுதாயத்துல திரும்ப திரும்ப அந்த மாதிரியான ஒரு ஏமாற்று வேலை நடந்துகிட்டே இருக்கோ அப்படிங்கிற ஒரு பயமும் ஏற்படுது.
இந்த வழக்குகளா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரியான குற்ற சம்பவங்களை உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்கக்கூடிய செபி அப்படிங்கிற இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு எதற்காக உருவாக்கப்படுது அப்படின்னா, இந்தியால இருக்கக்கூடிய நிதி சந்தைகள், குறிப்பா பங்கு சந்தைகள்ல ஒழுங்குபடுத்தவும், அதுல எந்த விதமான ஸ்கேம்ஸும் ஏற்படக்கூடாது, அதை ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரீம் லைன்ல எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுற செபி அப்படிங்கிற அமைப்பு. இந்த அமைப்பின் மூலமாக இருக்கட்டும் சரி, இல்ல ஆர்பிஐ மூலமா இருக்கட்டும் சரி, பல விழிப்புணர்வு கேம்பெயின்ஸ் நடத்தப்பட்டாலும் நம்ம மக்கள் பேராசையின் காரணமா இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ்ல போய் மாட்டிக்கிறாங்க. இதை நாங்க எப்படி தடுக்கிறதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை அவங்க நீதிமன்றத்துல பதிவு பண்றாங்க. இத பத்தி மேலும் ஆர்பிஐ இருக்கட்டும் சரி, இல்ல செபியா இருக்கட்டும் சரி, அவங்க சொல்றப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர்பிஐ உடைய ஆத்தரைஸ்டு அந்த ஒரு பெர்மிஷன் இல்லாத எந்த ஒரு நிதி நிறுவனத்திலேயோ இல்ல இந்த மாதிரி முதலீடுகள் செய்யக்கூடிய வெப்சைட்லயோ இல்ல ஆப்லயோ நீங்க முதலீடு செய்யாதீங்க. எங்களுடைய பெர்மிஷன் இல்லாம, எங்களுடைய அத்தாரிட்டி இல்லாம இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்குது. அதுல எல்லாம் நீங்க கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு காசை தொலைச்சிடாதீங்க. இது நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற, உங்களுடைய ரத்தத்தை வியர்வையா சிந்தி நீங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் உங்களுடையது. அதை நீங்க தேவையில்லாம பேராசையின் காரணமா ஒரு சமூக ஊடக வெற்று விளம்பரத்தை நம்பி ஏமாந்து நீங்க கொண்டு போய் இப்படி அழிச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி பல அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ ஆர்பிஐ இருக்கட்டும் சரி, இல்ல செபி அப்படிங்கிற அந்த அமைப்பா இருக்கட்டும் சரி, தொடர்ந்து வெளியிட்டுட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் கடந்து அவங்க சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யாரா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டி லாபத்தை கொடுத்துட முடியாது. 100 கோடி ரூபாய் கொடுத்தா 100 கோடி ரூபாவா, 5 கோடி ரூபாவா, 10 கோடி ரூபாவா திரும்ப உங்களுக்கு கொடுக்கறதுக்கு யாராலையும் முடியாது. அப்படி யாராவது கொடுக்குறாங்க, யதார்த்தத்தை மீறி உங்களை நம்ப வைக்கிறாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. கண்மூடித்தனமா கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்க அவேர்னஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் மீறி இல்ல நீங்க முடியாது அப்படின்னு சொல்லியும் உங்களுக்கு கால்லயோ இல்ல மெசேஜ்லயோ இல்ல இந்த மாதிரியான வெற்று விளம்பரங்கள் மூலமாவோ உங்களுக்கு திரும்ப திரும்ப ஒரு விஷயம் அப்ரோச் பண்ணப்படுது, உங்களை அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா அதை பத்தி பக்கத்துல இருக்க காவல்துறை கிட்டயோ இல்ல சைபர் கிரைம் காவல் நிலையத்திலயோ நீங்க போய் உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுங்க. அதற்கு உரிய நடவடிக்கை காவல்துறையால எடுக்கப்படும், சைபர் கிரைமால எடுக்கப்படும் அப்படிங்கிற ப்ராமிஸையும் அவங்க கொடுக்கறாங்க. நேயர்களே, நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரியான விஷயங்களை எந்த அளவுக்கு நம்பலாம்? முன்னாடி, அதாவது ஒரு 90கள்லயா இருக்கட்டும் சரி, இல்ல 2000கள்லயா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தது. சமூக ஊடகங்கள் என்னைக்கு நம்ம மக்கள் அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சோமோ அன்னையில இருந்து இந்த மாதிரியான ஸ்கேம்ஸும் அதிகமாயிட்டு இருக்கு. நம்மளுடைய மக்களுடைய பேராசையின் காரணமா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதா, இல்ல நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் நடக்குதா அப்படிங்கறத நீங்க நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஒவ்வொருத்தருடைய சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்க போகுது. மீண்டும் இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வில்வின் ரெக்ஸ் வின்சென்ட். நன்றி, வணக்கம்.